பாபிலோன் தேசத்தில் தூரா என்னும் சமபூமியில் ராஜா நெபுகாத்நேச்சார் ஒரு மிகப்பெரிய பொற்சிலையை அமைத்தான். சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைகளும் உடையவர்களே, ராஜாவின் கட்டளை கேளுங்கள். ராஜா எல்லாரும் அந்த போர் சிலைக்கு முன் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எக்காலம், கிண்ணறம், வீணை வாத்தியங்களின் சத்தம் கேட்கும் போது நீங்கள் எல்லாரும் தாழ்ந்து அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும். யாராவது தாழ்ந்து வணங்காவிட்டால் அவர்கள் எரிகிற அக்கினி சூளையில் போடப்படுவார்கள். ராஜாவின் கட்டளை நாம் கீழ்ப்படிவோம். ராஜாவே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உம்முடைய தேவர்களை ஆராதிக்கவில்லை. நேபுகாத்நேச்சார் கோபமடைந்து அவர்களை முன்னிறுத்தச் சொன்னார். நான் வைத்த சிலையை நீங்கள் வணங்கவில்லையா? இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறேன். அந்த 3 பேரும் அஞ்சாமல் தங்கள் விசுவாசத்தை அறிவித்தனர். தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். விடுவிக்காமற் போனாலும் உங்கள் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அவர்களை உடனே அக்கினி சூளையில் போடுங்கள். அக்கினியின் நடுவில் ஒரு அதிசயம் நடந்தது. நாம் 3 பேரை அல்லவோ போட்டோம். நான் 4 பேரை காண்கிறேன். 4வது ஒருவன் தேவபுத்திரனை போல இருக்கிறான். உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள். அக்கினி அவர்களுக்கு எந்த சேதமும் செய்யவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது தாசர்களை விடுவித்தார். இவ்விதமாய் இரட்சிக்கத்தக்க வேறொரு தேவன் இல்லை. நண்பர்களே, நாங்கள்தான் அக்கினியில் இருந்து தப்பு வைக்கப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பேசுகிறோம். ராஜா நேபுகாத்நேசார் வைத்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாததினால் எங்களை அக்கினி சூளையில் தூக்கி போட்டார்கள். தேவன் எங்களோடு அக்கினியில் உலாவி அக்கினிக்கு எங்களை தப்புவித்தார். அதை கண்ட ராஜாவும் அந்த தேசம் முழுவதும் எங்களை தப்புவித்த அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்பதை அறிந்து பணிந்து கொண்டார்கள். நண்பர்களே, எங்களை தப்புவித்த தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு வரும் எல்லா சோதனையிலிருந்தும் தப்புவித்து உங்களை கனப்படுத்தி அவர் மகிமைப்படுவார். ஆமேன்.